ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் 1 கிலோ கறியை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் சுருண்டு வர வரைக்குள்ளே நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் நறுக்கியிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். இப்போ அது குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய், அதுக்கு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்ததை சேர்த்து அரைச்சி வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், நறுக்கி வச்சுக்கிடலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். அது கூடவே பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து பொரிச்சுக்கிடலாம். இது பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம். நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். அது கூட நம்ம வேக வச்சுருந்த கறி தண்ணியோடு சேர்த்துடலாம். அது கூடவே வீட்டில் அரைச்ச கறி மசாலா 4 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கறியில் உப்பு சேர்த்துருந்ததுனால உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சு வேக விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.